ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐலி சிவா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம இந்திராணியை மீட்டிங் அட்டன் பண்ண விடாமல் நம்ம ரித்திகா அலாரமை 9 மணிக்கு வச்சுருப்பாங்க. ஸோ இதனால் இந்திராணி எழுப்பாமலே தூங்கிட்டு இருக்காங்க. உடனே எல்லாரும் எழுப்புறாங்க. அப்போது உதய பெருமாள் ஏமா இந்திரா, இன்னைக்கு 7 மணிக்கு மீட்டிங்மா, டைம் 9 ஆக போகுது அப்படின்னதும் நம்ம இந்திரா செம அதிர்ச்சியாகிறாங்க. சித்தப்பா என்ன சொல்கிறீங்க, 9 மணியா? நான் 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டு தான் தூங்கினேன் சித்தப்பா, எப்படி 9 மணி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் எடுத்து அலாரமை செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அலாரம் சைலண்டில் 9 மணி இருக்குது. இதை பார்த்து நம்ம இந்திரா தூக்கி வாரி போடுறது இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னுட்டு உடனே நம்ம இந்திராணி இல்லை சித்தப்பா, எனக்கு நல்லா தெரியும், 4 மணிக்கு எழும்பி கோவிலுக்கு போகலான்னுட்டு சரியா 4 மணிக்கு தான் நான் அலாரம் வச்சேன் அப்படின்னு போது உடனே ரித்திகா அக்கா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்க வேணாம், ஆனால் இப்போ வர வர உங்கள் கவனம் வேறு எதுலேயோ இருக்குக்கா, நிறைய விஷயங்களை நீங்கள் தவற விடுறீங்க, தடுமாறுறீங்க, இங்கே பாருங்கள், அதனால தான் சொன்னேன் இனி எல்லா பிஸ்னஸையும் நான் பார்த்துக்கிறேன்னு, ஆனால் நீங்கள் தான் எனக்கு அது தெரியா இது தெரியான்னு இப்படியே இருக்கீங்க அப்படின்னு போது ரித்திகா எந்த மாதிரி டைமில் என்ன பேசணுன்னே உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ஐலி சத்தம் போடுறாங்க. ஏய், தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் நீ தலையிடாத, இது எங்கள் குடும்ப விஷயம், நீ என்ன ஆகும்னா இதுக்குள்ளே மூக்க நுழைக்கிற, நான் இந்திராணி அண்ணியோட பேசிட்டு இருக்கேன். ஆமாம், நான் பேசுனதுல என்ன தப்பு? சரிதானே, 7 மணிக்கு மீட்டிங், இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு கிடைக்கும்? அப்படி கிடைச்சும் அவங்க எப்படி தவற விட்டுருக்காங்க அப்படின்னு போது கொஞ்சம் சத்தம் போடாமல் இருக்கீங்களா அமைதியா அப்படின்னுட்டு உடனே நம்ம இந்திராணி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு ஃபோன் போட்டு கேட்குறாங்க. அங்கே பார்த்தோன்னா மேடம் சாரி மேடம், எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னதும் உடனே இந்திராணி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஐலி நைட் ரித்திகா ரூமுக்கு வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அதை யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக இவங்களோட பதவியை எப்படியாச்சும் பில்ட் பண்ணிங்கிறதுக்காக ரித்திகா தான் அலாரமாக வச்சுருக்கணும். ஏன்னா நம்ம இந்திராணி அண்ணி அப்படி பண்ணக்கூடிய ஆளே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு உடனே நம்ம ஐலி என்ன பண்ணுறாங்கன்னா, ஏய் ரித்திகா இங்கே வா அப்படின்னு சொல்லி தனி அழைச்சிட்டு உண்மையை சொல்லு, நீ தானே அலாரமாக மாற்றி வச்ச அப்படின்னு போது, ஏய் என்ன பேசிகிட்ருக்க, என்ன இதையும் என் மேலே பழி போட்டு என்னை விட்டு விரட்டலான்னு பார்க்குறியாடி அப்படின்னு போது நடிக்காத, நைட்டு எதுக்காக நீ இந்திராணி அன்னைக்கு ரூமுக்கு போனேன் எனக்கு எல்லாமே தெரியும், நீ தான் வேணும்னே அந்த அலாரமை மாட்டி வச்சிருக்கா அப்படின்னு போது, ஐயோ என்ன இவ கண்ணில் பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னுட்டு, இங்கே பாரு அதெல்லாம் கிடையாது, நான் எந்த ஒரு அலாரமையும் மாற்றி வைக்கவும் இல்லை, எதுவும் பண்ணவும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மழுப்பிட்டு இருக்காங்க நம்ம ரித்திகா. இந்த பக்கம் பார்த்தோம்னா சித்தப்பா இப்போ என்ன பண்ணுறது சித்தப்பா, எல்லாமே கைமீறி போயிடுச்சு அப்படின்னதும் உடனே நம்ம ஐலி மேடம் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க, முதல்ல ரெடி ஆகிட்டு உடனே கிளம்புங்க மேடம், இப்போ தான் ஃபோன் போட்டு சொன்னாங்க, இன்னும் அவங்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லையா, அதனால் நாம் இப்போ கூட டைம் கிடக்கு, ஸோ 10 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம், அதுக்குள்ளே நீங்கள் எப்படியாச்சும் பேசி முடிச்சிடுங்க அப்படின்னும் போது நிஜமாவா சொல்கிற ஐலி, ஆமாம் மேடம், அங்கே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கிட்ட தான் விசாரிச்சா அப்படின்னதும் உடனே குயிக்கா குளிச்சு முடிச்சு ரெடி ஆயிட்டு இந்திராணி கிளம்புறாங்க. என்ன இது இவ இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி ரித்திகா செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. அங்க பார்த்தோன்னா மேடம் ஒரு சின்ன சிக்கலால 7 மணிக்கு போட்ட மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு மேடம், நீங்களும் வர இல்லையா, இப்போ மீட்டிங் 9:30 போட்டிருக்கா அப்படின்னதும் இந்திராணி அப்போதான் அந்த இடத்துல ரிலாக்ஸ் ஆகுறாங்க. ஓஹோ அப்படியா, சாரி, என்னாலையும் 7 மணிக்கு வர முடியாமல் போயிடுச்சு அப்படின்னுட்டு உடனே இந்திராணியும் சூப்பராக மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட சேனல்லேருந்து எல்லா வீடியோவும் எடுக்கிறாங்க. ஸோ எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. உடனே இந்திராணி வீட்டுக்கு ஸ்வீட்டோட வராங்க. அங்கே பார்த்தோன்னா ரித்திகா செம்ம ஹாப்பியாக இருக்காங்க, பாவம் அசிங்கப்பட்டு வாரா போல் இருக்குது அப்படின்னு. அங்கே பார்த்தோன்னா நம்ம இந்திராணியை ஐலியை கட்டி பிடிக்கிறாங்க. ஐலி இதெல்லாம் உன்னால தான் நடந்துச்சு, இந்தா முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோ அப்படின்னதும் இந்திராணி என்னம்மா போன வேகத்தை பார்த்தா பதட்டமாக இருந்துச்சு, வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு உதய பெருமாள் கேட்குறாங்க. ஆமாம் சித்தப்பா, எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, நல்ல வேளை ஐலி விசாரிச்சு டைமுக்கு சொல்லிட்டா, இல்லைன்னா எல்லாமே கேன்சல் ஆகி நம்ம கையை விட்டே போயிருக்கும், நம்ம சேனல் மேலே இருக்கிற ட்ரஸ்ட்டே எல்லாருக்கும் கைமீறி போயிருக்கும், இன்னைக்கு சேனல்
இன்னும் வளரப்போகுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் அயலி தான் சித்தப்பா அப்படின்னதும் இதை கேட்ட ரித்திகா வந்து செம்மையாக அந்த இடத்துல டென்ஷன் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அயலி நீ எனக்கும் மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க, அதுக்காக நான் உனக்கு ஏதாச்சும் ஒரு gift தந்தே ஆகணும் அப்படின்னும் போது இந்த பக்கம் அயலி அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ அப்படிங்கிறாங்க. இல்லை அயலி இங்கே பாரு, இப்படி புத்திசாலித்தனமாக யாராலையும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யோசிக்க முடியாது. ஏன் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற என்னாலேயே யோசிக்க முடியல, ஆனால் உன்னால தான் எல்லாம் நடந்துச்சு. அதனால் இந்த பிஸ்னஸில் உன்னை நான் ஒரு பார்ட்னராக சேர்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னும் போது ஒட்டுமொத்த பேரும் செம அதிர்ச்சி ஆகிறாங்க. இந்திராணி உனக்கு என்ன பைத்தியம் கிட்டையும் பிடிச்சிருக்கா? இவ யாருன்னு நீ இவளுக்கு இந்த பொறுப்பெல்லாம் கொடுக்குற? முதல்ல இவங்களுக்கு இந்த வீட்டுக்கும் சம்மதமே கிடையாது. நீ என்னடா அவளுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுக்குற? சித்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க? அயலி ஒன்றும் மூணாவது மனுஷி கிடையாது, உங்கள் பையனோட பொண்டாட்டியோட அக்கா. அப்படி பார்த்தா எல்லா சொந்த பந்தமும் நம்ம அயலிக்கும் இருக்குது, எல்லா உரிமையும் அயலுக்கும் இருக்குது அப்படின்னு போது இந்திராணி நீ தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்க. இங்கே பாருங்க சித்தி, நான் எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் கிடையாது. இங்கே பாருங்க, ஒரு பொண்ணுக்கு படிப்பு திறமையோ இல்லை பெரிய செல்வாக்கு திறமையோ தேவையில்லை, புத்திசாலித்தனமும் இந்த கஷ்டமான சுச்சுவேஷனை சமாளிக்கிற ஒரு நல்ல மெச்சூரிட்டி இருந்தால் போதும். அந்த ரெண்டுமே அயலிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் தான் என்னோட சேனலுக்கு தேவை. அதனால் அயலி நான் சொன்னதில் எந்த மாற்றமும் இல்லை, என்னோட பிஸ்னஸில் நீ ஒரு பார்ட்னர் அப்படின்னதும் நம்ம கபிலனுக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகுது, செம்மையாக முறைக்கிறாங்க. இல்லை அண்ணி அதெல்லாம் வேணாம், நான் இருக்க போகிறதே இன்னும் கொஞ்ச நாள் தான். ஸோ அதனால் இந்த வீட்டில் உங்கள் கூட எல்லார் கூடயும் சந்தோஷமாக இருந்து போய்க்கிற, அதனால் எதுவும் வேணாம் அப்படின்னும் போதும் இல்லை அயலி இங்கே பாரு, இதை நீ மீறக்கூடா அப்படின்னு சொல்லி இந்திராணி வந்து அயலிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்க.